Good morning. எப்படி இருக்கீங்க? Today we are continuing on the blessings of benefits of rest. அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்ம ரெஸ்ட் கர்த்தருக்குள்ளே நம்ம கம்ப்ளீட்லி நம்ம ஸ்பிரிட் ரெஸ்டாக இருக்கும் போது so many benefits அதை என்ன நம்ம புரிந்து கொள்ள நிச்சயமாகவே எனக்கு அந்த ரெஸ்ட்டை கொடுங்க, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய ரெஸ்ட்னால நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி பெற்றுக்கொள்கிறது இன்னும் ஒரு வாஞ்சையோட ஒவ்வொரு நாளும் we will covet after that. Hallelujah. So இன்றைக்கு what is the benefit of being at rest in Jesus ன்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் வசனம் இருக்கிறது. ஜான் சாப்டர் 6 verse 38. பட் அதனுடைய what is the meaning of it அப்படின்னு சொன்னால் clarity in life. நிறைய பேர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா they are always confused. அவங்களால ஒரு கான்ஃபிடென்ட் டிசிஷன் கூட எடுக்க முடியாத ஒரு மனநிலைமையில் இருப்பாங்க. பிகாஸ் they don't know, they want to do the right thing, they want to please God. Maybe நீங்களும் அப்படி இருக்கலாம். I want to do God's will but I still don't know how will he speak to me, how will I hear God. I want to do the right thing but I'm confused. I don't want to make a mistake. So many people are so waiting for God to know his will, so they don't want to make a mistake. But one of the secret is to be at rest in Jesus. So every day the steps of a righteous man are ordered by the Lord. Hallelujah. நீதிமான்களுடைய நடக்கை எல்லாமே கர்த்தரால் போதிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆர் கைட் பண்ணப்படும். he will be ordered by the கர்த்தரால விளக்கி சொல்லுவார் அப்படின்னு போட்டிருக்கு. So when we are at rest in Jesus, நம்ம decisions automatically our spirit will make decision according to the will of God. John 3:68 என்ன சொல்லியிருக்கிறார் ஜீசஸ், நான் என் சித்தத்தின் படி செய்ய அல்ல, என்னை அனுப்பின என்னுடைய பிதாவின் சித்தத்தின் படி செய்ய நான் வந்திருக்கிறேன். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்ன சொல்லிக்கிறான்னா, ஐ கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன் நாட் டு டூ மை ஓன் அட் விம். அதாவது இஷ்டம் போல் நான் அப்படியே எதனால நான் செஞ்சுக்கிறதுக்காக நான் வரல, பட் டு அக்காம்ப்ளிஷ் the will of the one who sent me. அக்காம்ப்ளிஷ்ன்றது செய்து முடிக்கணும், நடப்பிக்கணும் அப்படின்னு ஒரு சாலிட் ஒரு ஸ்ட்ராங் வேர்ட். அக்காம்ப்ளிஷ் நான் எழுதினோடனே எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் சம்திங் சாதிக்கணும், சம்திங் நடத்தி முடிக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய இன்னர் டிரைவ் இருக்கும். பட் ஹவு டு வி அக்காம்ப்ளிஷ் திங்ஸ்ன்னு சொன்னால் நான் ஒரு சார்ட் மாதிரி எழுதினேன். என்னென்னா கிளாரிட்டி, தெளிவாக இருக்கும்போது, நம்மளுடைய மனது தெளிவாக இருக்கும்போது we will be very confident. தன்னம்பிக்கை நல்லா இருக்கும். not in our own strength but in the wisdom of God. கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், there will always be a progress. கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ஏதாச்சும் முன்னேற்றி கொண்டே இருப்பாங்க, ஏதாச்சும் செஞ்சுட்டு இருப்பாங்க to keep going. It doesn't matter what their age is. Recently I was watching someone of he's 80 years old, so much still active. 80 years மாதிரி நீங்கள் கெஸ் பண்ண மாட்டீங்க. full active, full doing a lot of things. பயங்கரமாக they are in the working in their life அப்படின்னு பார்க்கும்போது ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number. ஸோ இந்த கான்ஃபிடெண்ட்டாக இருக்கவங்க they will always have some progress. இது செஞ்சு கொண்டு அது செஞ்சு கொண்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரொக்ரெஷன் இருக்கும் போது, வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக it will lead to accomplishment. செய்து ஒரு சாதித்து தீர்ப்பாங்க. ஸோ கிளாரிட்டி will lead to confidence, confidence leads to progress, progress leads to accomplishment. So I encourage every one of you, whatever age you are, try to be clear so that சிலவங்க பார்த்தீங்க என்றால் confused. Clarity is the opposite of confusion. தெளிந்த புத்தி, தெளிவாக இருக்கும்போது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். God has not given to us the spirit of fear but of power and of love and a sound clarity உள்ள மைண்டு நம்ம கொடுக்கும்போது our decisions will be very much led by the Holy Spirit. சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிசிஷன் எடுத்துகிட்டு ஐயோ நான் அப்போ அது செஞ்சுருக்கணுமோ, இது தப்பா, இது பரவாயில்லையா, அதெல்லாம் அது செஞ்சுருக்கணுமோ, நான் அவங்கள போய் பார்த்துருக்கணுமோ, இல்லை நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கணுமோ, இல்லை நான் அவங்கள பார்க்காமலாம் இருந்திருக்கணுமோ, அந்த மாதிரி அவங்க கண்டினியூஸ்லி அவங்க மைண்டில் இதுவா. as a child of God நம்ம ரெஸ்ட் இன் கிரைஸ்டில் இருக்கும்போது every day we will have clarity in mind. That is what we want to pray for you, whether you're working or wherever you are at home. I pray that all your decisions will be led by the Lord. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தெளிந்த புத்தியை தாங்க, கன்ஃபியூஷன் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக this is what, இதுதான் கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறார் என்று தெரிந்து அறிந்து கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின் படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரோ, பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளலாம். இந்த நாளை ஆசீர்வதிங்க. Give you all the glory. In Jesus' name we pray. Hallelujah. Be blessed. We are praying that God will give you
clarity of mind, and you will be led by the Lord. Hallelujah. Have a blessed day. We are praying for you. God bless you. Be blessed.